சோத்ராண்டவரப்பா எங்களை அதிகமாக நேசிக்கிற நல்ல பிதாவே உமக்கு சோதம் தகப்பனே வல்லவரே நல்லவர் அன்புள்ளவரே என்றும் இருப்பவரையும் துதிக்கிறோம் ஆராதிக்கிறோம் மேம்படுத்துகிறோம் தகப்பன் இந்த நாளை கொடுத்திரப்பா உமக்கு சோத்திரம். அப்பா இந்த நாளில் நீங்கள் என்னென்ன திட்டம் வைத்திருக்கிறீங்களோ அதுபடி எங்களை வழிநடத்துங்க. நாங்கள் உம்முடைய வார்த்தைகளுக்கு வசனத்துக்கு செவி கொடுத்து நடக்கிற பிள்ளைகளாக வாழ ஒரு உதவி செய்யுங்க. இதோ ஆதாம்கிட்ட நீங்கள் கேட்டது போல் ஆதாம் நீ எங்கே இருக்கிற அப்படின்னு சொல்கிறது போல் நாங்கள் எப்போ எங்கே இருக்கிறோம், எந்த மாதிரியான சூழ்நிலையில் இருக்கிறோம், எங்களுடைய ஆவிக்குரிய விஷயத்தில் நாங்கள் எப்படி இருக்கிறோம், எப்படி வாழ்ந்திருக்கிறோம் என்றதை நாங்கள் சிந்தித்து பார்க்குறோம் தகப்பனே. நீங்கள் ஆதாமை அந்த தோட்டத்துக்கு அழைத்து கொண்டு போய் ஆதாமுக்கு அந்த தோட்டத்தையே கொடுத்தீங்க. அந்த தோட்டத்தில் ஒரு வேலையை கொடுத்தீங்க. அந்த தோட்டத்தில் ஒரு உயரமான இடத்துல இருக்கிறதுக்கு ஆதாமுக்கு ஒரு ஞானத்தை கொடுத்தீங்க. ஆதாமுக்கு ஒரு ஏற்ற துணையை கொடுத்தீங்க. இவ்வளோ நீங்கள் செய்திருந்தீங்கன்னாலும் மனுஷனானவன் அவனுடைய சுபாவத்தில் விழுந்து பாவத்தில் போய் அவன் உம்முடைய அழைப்பை அசட்டை பண்ணிவிட்டான் தகப்பனே. அப்பா ஆனாலும் உம்முடைய அன்பு ரொம்ப பெருசு தகப்பனே. நீங்கள் எங்கே இருக்கிறீங்கன்னு கேட்கும்போது நான் தோட்டத்தில் ஒளிஞ்சு கொண்டிருக்க நான் நிர்வாணியாக இருக்கிறேன்னு சொல்லும்போது இன்னும் நிர்வாணின்னு சொன்னவன் யாருன்னு நீங்கள் கேட்குறீங்க சாமி. அப்பா இப்போ என்னன்னாக்கா அப்போது ஒவ்வொரு நாளும் நீங்கள் எங்களை பாதுகாத்து எங்களை வழிநடத்தி கொண்டிருக்கிறீங்க தகப்பனே. கொடான கூடி சோத்திரமப்பா. அன்றும் என்றும் மாறாத என் தகப்பனே உமக்கு சோத்திரம் சாமி. அப்பா இதோ அந்த ஆதாம் அடிந்திருந்த அந்த இலையை ஆடையை எடுத்து ஒரு தோலாடையை கொடுத்திருப்பா. இவ்வளவா நீங்கள் அன்பு செய்கிறீங்க தகப்பனே. நீங்கள் கொடுக்குறது எங்களுக்கு நிரந்தரமாக இருக்கும் தகப்பனே. நாங்கள் தேடுகிறது ஒரே நாளில் 2 நாளில் அழிஞ்சு போய்விடுமப்பா. நீங்கள் எங்களை போஷித்து எங்களை பாதுகாத்து எங்களை வழிநடத்தி எங்களை ஒவ்வொரு நாளும் எங்களை அரவணைத்து கொண்டதுக்காக சோத்திரம் சாமி. உம்முடைய அன்பின் கரங்களால் எங்களை வழிநடத்துங்க. சிறு பிள்ளைகள் போல் நீங்கள் மாறாவிட்டால் பரலோக ராஜ்யத்தில் உங்களுக்கு இடம் இல்லைன்னு சொல்லியிருக்கிறீங்க தகப்பனே. சிறு பிள்ளைகள் போல எங்கள் சிந்தனைகள் செயல்கள் நாங்கள் மாற வேண்டும் தகப்பனே. அப்பா அதே மாதிரி நீங்கள் சொல்லியிருக்கிறீங்க பாவத்துக்குரிய காரியத்தில் நீங்கள் பேதைகளாக இருங்கள், ஆவிக்குரிய விஷயத்தில் வர்றதுக்கு ஞானிகளாக இருங்கன்னு சொல்லியிருக்கிறீங்க. இந்த உலகத்துக்குரிய காரியங்களுக்கு நாங்கள் பேதைகளாக இருந்து உம்முடைய ஆவிக்குரிய வார்த்தைகளுக்கு நாங்கள் ஞானிகளாக நாங்கள் வாழும் வளர உதவி செய்யுங்க. எங்களுடைய குறைகள் குற்றங்கள் எங்கள் பாவங்கள் நீங்கள் மன்னித்து எங்களுக்கு புது வாழ்வை கொடுத்ததுக்காக சோத்திரம்ப்பா. நன்றி ஆண்டவரே. துதிக்கிறோம் ஆராதிக்கிறோம். நாங்கள் காத்தால கிளம்பி போகிற இந்த பயணத்தை உன் கரங்களில் போகிறோம். யாருக்கு எந்த தீங்கு அணுகாதபடிக்கு வாகனத்தில் இருக்கிற ஒவ்வொரு சகோதர சகோதரியும் தொட்டு ஆசீர்வதிங்க. அவர் குடும்பங்களை தொட்டு ஆசீர்வதிங்க. உங்களுடைய சமாதானத்தை கொடுங்க. நல்லபடியாக இந்த காரியங்களை முடித்து கொடுங்க. நாங்கள் போகும்போது வரும்போது உங்களுடைய தூதரில் அனுப்பி எங்களை பாதுகாத்து வழிநடத்துங்க தகப்பனே. உங்களை துதிக்கிறோம் ஆராதிக்கிறோம் சாமி. நன்றி ஆண்டவரே. கொடான கொடி சோத்திரம்ப்பா. அப்பா இந்த ஜெபங்களை ஏற்று நீங்கள் எங்களை பாதுகாத்து வழிநடத்துங்க. நாங்கள் ஜெபித்ததும் ஜெபிக்க மறந்ததே உன் கரங்களை போடுவோம். திருமணத்துக்காக காத்து கொண்டிருக்கிற வாலிய பிள்ளைகளை நீங்கள் தொட்டு ஆசீர்வதித்து அவர்களுக்கு சமாதானத்தை கொடுத்து ஆசீர்வதிங்க. பலப்படுத்துங்க தகப்பனே. ஜெபங்களை ஏற்று ஆசீர்வதித்து வழிநடத்த வேண்டும் என்று எங்கள் மீட்பரும் ரட்சகரும் முடிக்குமாறுமாக இயேசு கிறிஸ்து உன்னத நாமத்தில் நாங்கள் ஜெபிக்கிறோம். ஜீவனுள்ள நல்ல பிதாவே. உம்முடைய ராஜ்ய வருக. உங்கள் சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவது போல பூமியிலும் செய்யப்படுவதாக. எங்கள் அநீதின உணவை எங்களுக்கு என்றழைத்தலும் எங்கள் தீமை செய்தவர்களை எங்கள் பொறுப்பது போல எங்கள் பாவங்கள் படுத்தலும் எங்களை சோதனை உலகம் தீமுந்திரச்சத்துள்ளோம். பிதாவாகிய யெகோவா தேவனுடைய அன்பும் கிருபையும் சமாதானமும் நம்மளுடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுடைய வழி நடத்தலும் சதா காலமும் எல்லோரோடும் இருப்பதாக. ஆமென்.